ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நேற்றைய காணொளியில நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். செவ்வாய்க்கிழமை நமக்கு முடிவுற்றதுல தான் இந்த கான்ட்ராக்ட், அதாவது ஆக்சுவலி இது மந்த்லி கான்ட்ராக்ட் இருந்தாலும் இந்த மந்தோட ஆக்டிவ் அப்படிங்கிறது வந்து செவ்வாய்க்கிழமை முடிவுற்ற விலையிலிருந்து தான் நமக்கு வந்துட்டு பார்க்குறோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த செவ்வாய்க்கிழமை முடிவுற்ற விலையோட டேட்டாவை நேற்று வந்துட்டு பதிவு பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல வந்துட்டு 23,884 அப்படிங்கிறது ஒரு வைட் ஜோன் ஸ்ட்ராங்கல், 24,042 அப்படிங்கிறது புட் செல்லர் பேனிக் ஏரியா. அப்ப டைட்டில்லையே நான் கொடுத்திருந்தேன் 23,880க்கு கீழ் நிலை பெற்றால் அப்படின்னு கொடுத்திருந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து பாருங்க, இன்னைக்கு மார்க்கெட் லோ 23,880 பிரேக் பண்ணவே இல்லை, 24,042க்குள்ள இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச் பண்ணணும். அப்போ இந்த டேட்டாஸ் வந்து எவ்வளவு தூரம் நமக்கு வந்துட்டு நமக்கு உகந்ததா இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயிருக்காங்க. அதாவது எஸ்டர்டே ஹைக்கு மேல ஓப்பன் ஆகல. இந்த கேப் அப் ஓப்பன் ஆனதுமே ஒரு சிறிய பிரச்சனை ஒன்று இருந்தது. இந்தியா விக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காலையிலே -5% வர்த்தகமானாங்க. ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் வந்து 110 இருந்து உடனே அதுவும் கம்மியாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்னைக்கு காலையில நம்ம வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியில சொல்லியிருந்தோம். அப்ப வந்துட்டு இது வந்துட்டு ஆப்ஷன் பையருக்கு உண்டான சந்தை கிடையாது. புட் செல்லருக்கு வந்துட்டு டிகே அதிகமாயிருக்கு, அவங்க சேஃபா இருக்கிறாங்க. கால் செல்லருக்கு பயம் குறைந்துள்ளது. அப்ப மார்க்கெட் வந்து 23,900 டு 24,000க்குள்ள ட்ரேடே நம்ம இனிஷியேட் பண்ண முடியாது. ஆப்ஷன் பையருக்குண்டான இம்பாக்ட் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அதனால வந்துட்டு ஒரு 90% சைடுவே இம்பாக்டா இருக்கும். ஒரு 10% ஏதாச்சும் மொமெண்டம் ஏற்படலாம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். இன்னைக்கு ஆப்ஷன் பையிங்காக நீங்க ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அது கால் சைடு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வேணா ஏதாச்சும் ஒரு 20 பாயிண்ட்ஸ், 30 பாயிண்ட்ஸ், ஒரு 40 பாயிண்ட்ஸ் நீங்க ஐடிஎம்ல எதிர்பார்த்திருக்கலாம். ஓடிஎம் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களை பாடா படுத்தி இருக்கும். அப்போ எவ்வளவு தூரம் அந்த பாயிண்ட்ஸ், அதாவது கணக்கீடு அப்படிங்கிறது உகந்ததா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்ப இன்னைக்கு லோவே நமக்கு என்ன இருக்கு, மார்க்கெட் வந்துட்டு 23,880 கட் பண்ணல அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்மளுடைய ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை வந்து அன்னைக்கு கொடுத்தது. அப்போ 24,050 கொடுத்துருக்குறோம். அப்போ 24,350 கொடுத்துருக்குறோம். அப்போ உங்களுக்கு நாளைய வர்த்தகத்துல 24,350 புட் ஆப்ஷன் 300 ரூபாய்க்கு மேலையும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் மார்க்கெட் 24,050க்கு மேல இருக்காது. அப்ப இவங்க ஃபெயிலியர் ஆகிறாங்க, 350 புட் 300 விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா 24,000 காலும் 24,050 காலும் இத்தனை நாள் ஒரு 2-3 நாளாவே ஓடிஎம் காலா இருந்தவங்க அவங்க ஐடிஎம் காலா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படலாம். அப்ப அதுல ரொம்ப முக்கியம் 24,000 கால் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதும், 24,350 புட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அடுத்தது இது நேற்றைய அட்டவணைப்படி நமக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் 23,804 100 பாயிண்ட் நம்ம எடுத்துக்கும் போது அப்ப 200 பாயிண்ட் நமக்கு வந்து ரேஞ்சா வரும். 23,700 காலுக்கு 200ம் 23,900 புட்டுக்கு 200 கொடுத்திருந்தோம். 23,700 கால் 104 ரூபாயும் 23,900 புட் 96 ரூபாய் கொடுத்திருந்தோம். இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத பாருங்க. இன்னைக்கு ஓப்பனே 23,700 கால் 200க்கு மேல தான் சஸ்டெயின் பண்றாங்க. 200க்கு மேல சஸ்டெயின் பண்ணாலே 23,900 புட் என்னவா மாறிடும்னா ஓடிஎம் புட்டா மாறிடும். அவ்வளவுதான் லாஜிக். அப்ப இவங்க 96 23,900 புட் என்ன 96 இன்ட்ரின்சிக் வேல்யூ கீழே இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு புட் செல்லர் டாமினேட் அதிகமாயிட்டாங்க. கால் வந்து 23,700 கால் வந்து தாக்கம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா 23,900 கால் வந்துட்டு ஓடிஎம்ல இருந்து ஐடிஎம்மா மாறுறாங்க அப்படிங்கறதான். ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்தியா விக்ஸ் மைனஸ் டிகே இருந்ததுனால ஆப்ஷன் செல்லர் கால் செல்லர் வந்து ரொம்ப பயப்படல. ஆனா அதுதான் இம்பாக்டா கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத இங்க புரிஞ்சுக்கலாம். அட்டவணையிலும் ஒரு நமக்கு 100 பாயிண்ட்ஸ் ஸ்ட்ராங்கல் கொடுத்துட்டாங்க. 23,900 புட்டும் 24,000 கால் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ட்ரேட வந்துட்டு அவாய்ட் பண்ணியிருக்கிறது பெஸ்டா இருக்கும். அது ஆப்ஷன் செல்லரா இருந்தவங்களுக்கு ஒரு இம்பாக்டாக இருந்திருக்கும். இதை உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்துட்டு மார்க்கெட்ல சில விஷயங்களை ஒரு ஸ்ட்ராட்டஜியா பில்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவே தத்துவமாக கொடுத்துடும். இதை வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியா பில்ட் பண்றதுக்கு முற்படுங்க.
இன்னும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ் வரல. அப்ப செட்டில்மெண்ட் பிரைஸ் வராததுனால நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸோட அடிப்படையில் எடுக்கிறேன். மார்க்கெட் வந்து ஸ்லோவா தான் இருந்ததுனால மேக்ஸிமம் அது கரெக்டா தான் இருக்கறதுக்கு வாய்ப்பு. ஸ்பாட் 24,011 இருந்து 23,995னா நமக்கு ஒரு 16 பாயிண்ட் வந்துட்டு நமக்கு கீழ இறங்கியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ நம்ம இது பண்ணிக்கலாம். இப்ப மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,000 கால் 24,000 புட் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு காலோட விலை புட்டோட விலை பார்க்கும்போது புட்டு ரூ. 42 கால் ரூ. 84. அப்ப 42 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கு. அப்ப 24,042ல இருக்காங்க. அப்ப அதே 16 பாயிண்ட் இவங்களுக்கு குறைக்கும்போது நமக்கு 24,030 வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 24,000 கால் புட்டும் எடுத்துக்கலாம். 24,050 கால் புட்டும் எடுத்துக்கலாம். சோ நான் 24,000 கால் புட்டை எடுத்து நான் உங்களுக்கு டேட்டாஸ் அமைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா 24,000 கால் புட், இது 42, 84, 24,030. நான் 24,000க்கும் வச்சு போட்டுக்கலாம். இல்ல 24,050 வச்சு போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது ஏதுவா இருக்கோ நீங்க அதை பின்பற்றலாம். நான் வந்துட்டு இது 84 அண்ட் 42னா இதோட ஆவரேஜ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 62 வரும். ஸோ நான் அதை வச்சு நான் போடுறேன். 24,000 ₹62னா 24,062. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 23,940 38 கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஸ்ட்ரைக் இல்லை. அப்போ வந்து 60 + 60னா 120. அப்போ நம்ம ₹100 வச்சுக்கலாம், ₹150 வச்சுக்கலாம். ஸோ நான் ₹100 வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு 150 வச்சு காமிக்கிறேன். அப்போ நம்ம வந்துட்டு 24,030ல நமக்கு க்ளோஸ் ஆன மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸோ நம்ம 24,000 அப்படிங்கிற அர்த்தமணி எடுத்துக்கிறோம். இதுக்கு காமன் ஏடிஎம் 100 வச்சுக்கணும். ₹60 தான் இருக்கு. நம்ம வந்துட்டு நான் ₹100 வச்சு நான் பேஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 23,900 24,100 இதை பேஸ் பண்றோம். இதோட டோட்டல் ரேஞ்ச் 200. 23,900 டு 24,030 வந்து ₹130. நான் ஏன் 24,030 வச்சிருக்கேன்னா ஸ்பாட் வந்து ஹையில இருந்து ஒரு ₹16 இறங்குறதுனால ஃபியூச்சர் வந்துட்டு நமக்கு எவ்வளவு பேஸ்ல வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ அதனால நான் 24,042ல இருந்து ஒரு 24,030 வச்சுக்கிறேன். அதனால தான் 24,030 நான் சூஸ் பண்றேன். 24,100 புட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ₹70. ஸோ இது ஒண்ணு. இதே மாதிரி நம்ம 150 பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்ப 24,000ல இருந்து 150 பாயிண்ட் வச்சுட்டா 23,850 கால் 24,150 புட்டா வரும். அப்ப இதுக்கு ₹300 டிஃபரண்ட். இதற்கு வந்துட்டு 24,030 அப்படின்னா 850ல இருந்து ₹180 வரும். இந்த பக்கம் வந்து ஒரு ₹120 வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளுங்கள். இதுல 23,900 கால் ₹200 மேல இருந்தாலே மார்க்கெட் 24,100க்கு மேல தான் இருக்கணும். ஸோ இதுல யாராவது ஒருவர் ₹200 மேல இருந்தா ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைக்கும். இல்லைன்னா இதற்குள்ளதான் மார்க்கெட் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இப்ப நமக்கு அட்டவணை என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது பார்க்கணும். இது வந்து ரிவர்சபிள் ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ்ல இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு 24,000 கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருந்தால் அது ஒரு தாக்கம், மார்க்கெட் மேல் நோக்கி போகலாம். ஆனா 23,900 புட்டும் 23,950 புட் அல்லது 24,000 புட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டு மார்க்கெட் 24,000க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் இறங்கு முகமாக மாறுவதற்கும் கூட வாய்ப்பு இருக்கலாம். அப்போ நமக்கு கடந்த வர்த்தகம், அதாவது செவ்வாய்க்கிழமையோட அடிப்படையில பார்க்க போனா 24,350 புட் ஆப்ஷன் ₹300 மேல இருந்தா மார்க்கெட் 24,050க்கு கீழே தான் இருக்க போறாங்க. ஸோ 24,050 புட் ₹300 மேல இருந்தா மட்டும்தான் மார்க்கெட் கீழ் நோக்கி போறதுக்குண்டான இண்டிகேஷனே வரும். 24,350 புட் ₹300க்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா அது கால் ஆப்ஷனுக்கு சாதகமா மாறிடும். அதனால இதை உன்னிப்பாக கவனிங்கள். 24,050 கால் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டாலே நமக்கு 24,200 மட்டும் மார்க்கெட் மேல போறதுக்குண்டான வாய்ப்புகளா இருக்கலாம். பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கக்கூடிய கான்செப்ட், அதாவது செவ்வாய்க்கிழமையோட இதுக்கு நமக்கு நாளைய தினம் வரக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதனால மோஸ்ட் ஆக்டிவ் அப்படின்னு பார்த்தா நமக்கு 23,900 டு 24,100 அதுல 24,000 மிட் பாயிண்டா இருக்க போது இதற்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துறாங்கன்னு நீங்க ஆய்வு செய்யுங்கள். நமக்கு ஆப்ஷன் செயின் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கணும்.
இம்ப்ளைடு வாலிட்டி ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா, அதே இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலிட்டி இருக்கா நம்ம பார்க்கணும். கால் சைடு 16 ஆகும், புட் சைடு வந்துட்டு 8 ரூபாய் இருக்காங்க. நாளைய தினம் இம்ப்ளைடு வாலிட்டி கம்மியாக இருக்கிற பக்கம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே வர்த்தகமாகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அது டேஞ்சர். ஆல்ரெடி டிகே இருக்கு, டிகே ஆன பொருள் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிறது டேஞ்சர். இதுவே இவங்க வந்துட்டு இம்பேக்டட் அப்படின்னு எடுத்துட்டா இம்ப்ளைடு வாலிட்டி இந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்து கால் சைடும் ஓப்பனுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். எஸ்டர்டே கைக்கு மேலே கம்பல்சரி ட்ரேடு நடந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இதை உன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டும். இதே பார்த்தீங்கன்னா 24,000 கால்லையும் 24,000 புட்டில் தான் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆயிருக்காங்க. அதனால இவங்களுடைய ஸ்ட்ராடல் இருக்கு. அதனால 24,000 கால் 24,000 புட் யாராச்சும் ஒருத்தர் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கணும். ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கிற பக்கம் மார்க்கெட் திசை பயணம் இருக்கலாம். அதில் மிக முக்கியமாக 24,350 புட்டை முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். அதாவது ஆப்ஷனுடைய ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உங்களுக்கு எவ்வளோ தூரம் உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதே போல் சென்செக்ஸுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சென்செக்ஸுக்கு உண்டான கமெண்ட் பாக்ஸில் சென்செக்ஸ் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். சென்செக்ஸுக்கும் நம்ம தொடர்ச்சியாக வீடியோஸ் பதிவு பண்ணலாம். இது உங்களுக்கு மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இணையணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.